रम्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीरसम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्बन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भववीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेश यतीन्द्रुना करुणया असौ स्यात् शान्तिदयाद्भिः शोभनैर्भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशटार्यो इन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरशटरिगुणासंयमीन्द्रेण दृष्टम् निस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारि प्रभव इति पदेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे इति इन्द्रम् सकलगुणनिधिं वीररग्विचटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिक यतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गचटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपथं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशम् नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्ययतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्पादार ईशाडम्बविर्धं सुभगणैर्भान्तं बुधाग्रेसरम् महद्वंशं वन्दे वत्सविभूषणं बुधारं कृष्णमार्यं सदा तत्त्वेनैश्चिदजितैः तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिनीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मस्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयः விஷ்ணுபுராணம் 5வது அம்சம் 16வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். இதுல கம்சனுக்கு நாரதர் எல்லா விஷயத்தையும் சொல்றார். அதாவது கிருஷ்ணன் தான் வசுதேவருடைய பிள்ளை, அவ ராத்திரியில குழந்தைய மாத்திட்டா, அவன் தான் இவாளையெல்லாம் பூத்தனா சகடாசுரன் இவாளையெல்லாம் வதம் பண்ணி உன்னை வதம் பண்றதுக்கு சித்தமா இருக்கான்னு சமாச்சாரம் சொன்ன உடனே கம்சன் இவர் எப்படியாவது இன்னும் நன்னா இளமை பருவம் வரத்துக்குள்ள இவ பாலகர்களாக இருக்கிற போதே இவாளை கொண்டுடணும் அப்படின்னு தீர்மானம் பண்றான். அதுக்காக ஏதோ ஒரு மல்யுத்த போட்டி அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளை கிருஷ்ணனை அழைச்சின்னு வர்றதுக்காக அக்ரூரர்கிட்ட நியமனம் பண்றான். அக்ரூருக்கு வேண்டியவன் கம்சன். ஆனா அக்ரூருடைய எண்ணம் எப்படின்னா, அவர் கம்சனுக்கு வசப்பட்டவராக இருக்கார். அவர்கிட்ட அங்க ஏதோ இருக்கார், ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். ஆனாலும் கிருஷ்ணனிடத்துல அவருக்கு அபிமானம், பக்தி ஜாஸ்தி. கிருஷ்ணனை இந்த மாதிரி மல்யுத்தத்துக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொன்ன உடனே ஒத்துணுட்டார். அதுக்கு காரணம், தான் கிருஷ்ணனை ஒரு தடவை சேவிக்கலாமோ இல்லையோ அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சீக்கிரமே போய் கண்ணனை போய் சேவிக்க போறேனே அப்படின்னு சந்தோஷம். அதனால கம்சன் கிட்ட அப்படியே அவர் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறார். அதுக்கப்புறம் 16வது அத்தியாயத்துல அவர் இங்கேருந்து இந்த மீன் டைம், அதுக்கு நடுவுலன்னு அர்த்தம் இருக்கு. அதுல கேசி அப்படின்னு ஒரு அசுரன், அவனும் கம்சனால ஏவப்பட்டு கிருஷ்ணனை கொல்றதுக்காக பிருந்தாவனத்துக்கு வரான். ஒரு குதிரை ரூபத்துல வரான். அந்த விற்த்தாந்தத்தை இந்த 16வது அத்தியாயத்துல சாதிக்கிறார் மகர்ஷி. ஸ்ரீ பராசரஹா கேசி சாபி பலோதக்ரஹா கம்சதூத பிரச்சோதிதா
கிருஷ்ணஸ்ய நிதனாகாங்ஷி பிருந்தாவனம் உபாகமத். சொல்ற கம்ச தூத பிரச்சோதிதா. கம்சனுடைய தூதன் வந்து கேசி கிட்ட சொல்றான், இது மாதிரி நீ கண்ணனை வதம் பண்ணணும், கம்சனுக்கு சகாயம் பண்ணணும். அவன் கம்சன் ஏதாவது ஒரு வகையில அவரை கொண்டுடணும்ன்றது தான் அவனுடைய எண்ணம். எத்தனையோ உபாயங்கள். அந்த உபாயத்துல இப்போ ஒரு வரா, இப்ப பிருந்தாவனத்துக்கு வரா, கம்சனுடைய தூதனால் தூண்டப்பட்டவனாக கிருஷ்ணஸ்ய நிதன ஆகாங்ஷி, கிருஷ்ணனை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தோட பிருந்தாவனத்துக்கு சமீபத்துல வரான். ச குரக்ஷத பூபிருஷ்டா சடாக்ஷேப துதாம்புதா திருத விக்ராந்த சந்திரார்க்க மார்கோ கோபான் உபாத்ரவது. ச குரம், குரம்னா அந்த குழம்புகள்னு அர்த்தம். குரம்னா குழம்பு, குதிரை மாடு அது குழம்புகளை குரம்னு பேர். அந்த குரம், அந்த குழம்புகளால அப்படி குதிச்சு குதிச்சுட்டு வரான். அந்த அந்த குழம்புகளால பிளக்கப்பட்ட குரக்ஷத பூபிருஷ்டா சதாக்ஷேப துதாம்புதா, அப்படி செலுத்துண்டு வரான். தலையெல்லாம் அந்த கணச்செண்டு செலுத்துண்டு வரான். திருத விக்ராந்தா, குதிச்சு குதிச்சுட்டு வரப்போது இந்த சூரியன் சந்திரனுடைய கிரணங்கள்லாம் மறையிற மாதிரி இருக்கு. தஸ்ய ஹேஷித சப்தேன கோபாலா தைத்தியவாதினா கோஷ்யச்ச வைசம்பிக்னா கோவிந்தம் சரணம் வபுகு. தஸ்ய ஹேஷி சப்தேன, அந்த குதிரைகள் கனைக்கக்கூடிய சப்தம், அந்த ஒரு ஒரு குதிரை கனைக்கிறது, இந்த நெய்யிங் ஆஃப் த ஹார்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குதிரை கனைக்கிறத கேட்டுண்டு கோபாலாஹா, அந்த அந்த இடையர்கள் எல்லாம் அந்த அசுர குதிரைய பார்த்துட்டு கோஷ்யச்ச பயசம்பிக்னா, கோஷம் பயந்துட்டு கத்திண்டே போய் பகவான் கிட்ட போய் சரணாகதி அடைகிறா. திராஹி திராஹி இது கோவிந்தா ஸ்ருத்வா தேஷாம் ததோ வசः ச தோய ஜலத தியான கம்பீரம் இதம் உக்தவான். அப்போ அந்த திராஹி திராஹி எல்லாம் காப்பாத்து காப்பாத்துன்னு கதறிண்டு வராளாம். இப்போ கேட்டுண்ட உடனே கிருஷ்ணன் அப்படியே கம்பீரமா பேசுறாராம். இப்போ சதோய ஜலதத்வான, அந்த மேகத்தினுடைய இடி முழக்கம் மாதிரி ஒரு பயம், ஒரு இந்த குரல்ல கம்பீரமான குரல்ல பேசினாராம் பெருமாள். அலம் திராசேன கோபாலாஹா கேசினஹா கிம் பயாதுரை பவத்பிஹி கோபஜாதீயைஹி வீர வீரியம் விலோப்பியதே. பயப்பட வேண்டாம். எதுக்கு பயப்படுறாங்க? ஏன் இந்த மாதிரி கண்டு பயப்படுறாங்க? இந்த கேசிங்கிற அசுரனை கண்டா நீங்க பயப்படுறாங்க? நீங்களாம் யாரு இடையர்கள், எதுக்குமே பயப்படக்கூடாது. அதான் மிருகங்களை கண்டுலாம் நீங்க பயப்படவே கூடாது. அப்ப ஏன் இந்த மாதிரி பயந்து போய் அந்த உங்க ஜாதியே கொஞ்சம் தாழ்ச்சியாக ஆக்கிக்கிறீளே? கிம் அனேன அல்பசாரேன ஹேஷித ஆட்டோபகாரினா தைதேய பலாபாஹ்யேன வல்கதா துஷ்டவாதினா. கிம் அனேன அல்பசாரேன, இவன் ஒண்ணுமே இல்லை, வெறும் பலமே இல்லாத அல்பசாரேன ஹேஷித ஆட்டோபகாரினா, சும்மா இப்படி கணச்சு கணச்சு ஏதோ ரொம்ப பட்டாட்டோபம் பண்றான், பயமுறுத்தலாம். தைதேய பலபாஹ்யேன, இவன் வந்து இந்த ஒரு ஒரு தைத்தேயாகனா அசுரர்கள் எல்லாம் வல்கதா துஷ்டா, இந்த குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணான். இவரும் ஒண்ணுமில்லாதவன். ஏஹி ஏஹி துஷ்ட கிருஷ்ணோகம் பூஷ்ணஸ்திவ பினாகதிருத்து பாதயிஷ்யாமி தசானந்த தசா தசான் வதனாத் அகிலான் ஸ்தவ. போட்டு அடைய அயோக்கிய பையனே வாங்க, உன்னை என்ன பண்றேன் பாரு. அதாவது அந்த ஒரு ஒரு இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணா, அந்த பினாகம்னு சிவனுடைய வில்லுக்கு பேரு. அதாவது பூஷ்ணாசு இவ பினாக திருத்து, பினாக திருத்துனா பினாகம்ங்கிற வில்லை எடுத்து பூஷ்ணன் அப்படிங்கிற அசுரனுடைய இப்படி பல்லெல்லாம் தட்டி உதுத்தாரோ அதுக்காக சொல்றாரு. இப்போ கிருஷ்ணோகம், நான் கிருஷ்ணன்டா. எப்படி சிவன் வந்து இந்த பினாகம்ங்கிற வில்லை எடுத்து பூஷ்ணன்களுடைய பாதை தசனான் பதனாத் அகிலாம், தசனம்னா பல்லுக்கு பேர். உன்னுடைய வாயிலிருந்து பல்லெல்லாம் உதுக்குறேன் பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டே இத்துக்தா
ஆஸ்போட்ய கோவிந்தா கேசின சம்முகம் யயோ விவృతాஸ்ய சோபி ஏனம் தைதேயாச்ச உபாத்ர. இப்படி தோளை தட்டிட்டு போனார். பெருமாள் போறச்சே அந்த ஒரு ஒரு பண்றச்சே அவனும் வேகமா வந்தான். வேகமா கிருஷ்ணனை நோக்கி வந்தான். பாகு பாகும் ஆபோகினம் கிருத்வா முகே தஸ்ய ஜனார்தனः பிரவேசயாம சதா கேசினோ துஷ்டவாதினா. அந்த குதிரை கையை அப்படியே பெருசாகின அப்படியே அந்த குதிரையினுடைய வாயில அப்படியே அந்த கைய உள்ள விட்ட உடனே கேசினோ வதனம் தேன விஷதா கிருஷ்ணபாகுனா சாதிதா தசனாக பேது சிதாபிராவயவா இவ. அவ கிருஷ்ணரோட வாயில அந்த வேகமா தட்டு விழுந்த உடனே குதிரையோட பல்லெல்லாம் அப்படியே தெரிச்சு விழுந்துதான். அப்படியே அதெல்லாம் சிதாபிராவயவா இவ முத்துக்கள்லாம் சிதற மாதிரி அந்த எல்லாம் பல்லெல்லாம் கொட்டி போச்சு அவனுக்கு. கிருஷ்ணஸ்ய பவிருதே பாஹோ கேசி தேக கதோ த்விஜா விநாசாய யதா வியாதிர் ஆசும்பூதேஹே உபேக்ஷிதா. பெருமாளுடைய கை அவனுடைய வாய்க்குள்ள நுழைஞ்சு போன உடனே இன்னும் பெருக்க ஆரம்பிச்சு. அத பெருமாள் கைய பெருசா அதை இன்னும் ஆக்கிண்டே போனார். எப்படி இருந்ததுன்னு கேட்டா அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற. அந்த ஒரு கிருஷ்ணஸ்ய வவிருதேன விருத்தியே அடையிறது. அது மேல மேல அந்த கை பெருத்துண்டே போற போது அந்த விஷதா கிருஷ்ணா சாதிதா அது கேசி தேககதே த்விஜ விநாசாய யதா. எப்படின்னா ஒரு வியாதிய ஆரம்பத்துல கவனிக்காம விட்டுட்டா அது எப்படி பெரியசா போய் நம்ம உயிருக்கே ஒலை வைக்குமோ அதே மாதிரி உள்ள நுழைஞ்சக்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அவனுடைய உயிருக்கே ஒலை வச்சுடுது. வியாதி ஆசம்பூதே உபேட்சிதா. உபேட்சிதம்னா அத உபேட்ச பண்ணிட்டா வியாதிய ஆரம்பத்துல உபேட்ச பண்ணிட்டா எப்படி பெருசா போய் நம்ம கஷ்டப்படுத்துவோம் அந்த மாதிரி உள்ள அந்த கை நுழைஞ்ச உடனேயே அது பெருசா ஆக ஆரம்பிச்சுடுது. விபாடிதோஷ்டோ பகுளம் சபேனம் ருதிரம் பமன்னே சோக்ஷினி விவருத்தே சக்கரே விசிஷ்டே முக்தபந்தனே. விபாடித்தோஷ்டோ பகுளம் உதறுதெல்லாம் பிரிங்கி போயிடுத்து. வாயிலிருந்து ரத்தமும் நுரையும் கக்க ஆரம்பிச்சுட்டான். மொழி பிரிங்கி போயிடுத்தான். சக்கரே விசிஷ்டே முக்தபந்தனே ஜகான தரணீம் பாதைஹி சக்ரன் மூத்திரம் சமுத்ஸ்ருஜன்னே ஸ்வேதார்திரகாத்திர சாந்தஸ்ச நிர்யத்னஸோ அபவத்ததா. அப்படியே கீழே ரெண்டா பொழந்து விழுந்தா. அவனுடைய சரீரத்திலேருந்து இந்த மலமூத்திரங்கள்லாம் வெளியில போய் அப்படியே கொட்டிட்டு வெளியில அப்படியே வேர்த்து போய் நிர்யத்னஸோ அப்படியே ஒன்றும் கை கால் இல்லாம அப்படியே அந்த விழுந்து கடந்தா. ஆயிரம் ஜகான தரணீம் பாதைஹி சக்ரன் மூத்திரம் சமுத்ஸ்ருஜன்னு ஆயிடுத்தம். வியாதிதாஸ்யம் மகாரந்திரசோ அசுரஹா கிருஷ்ணபாகுனா நிபிதோ த்விதா பூமோ வைத்யுதேன யதா த்ருமஹா. இவன் ரெண்டு பொளவா பழந்ததுக்கு குதிரை ரெண்டு பாகமா விழுந்தா. அந்த ஒரு ஒரு அப்படியே 1000 சல்லடையா போயிடுதான். அந்த மின்னல் அடிச்சு கீழே விழுந்தா எப்படி இதெல்லாம் ரொம்ப சல்லடை மாதிரி விழுந்தோம். விபாதே பிருஷ்டபுச்சார்தே ஸ்ரவணைகாக்ஷிநாசிகே கேசினஸ்தே த்விதா பூதே சகலே த்வே விரேஜது. இந்த ஒரு 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 எல்லாம் ரெண்டு பாகமா போயிடுது. இந்த பக்கம் ஒரு கண்ணு அந்த பக்கம் ஒரு கண்ணு எல்லாம் தனித்தனியா போயிடுதுன்னு அர்த்தம். ஹத்வாது கேசினம் கிருஷ்ணோ கோபாலைஹி முதிதைர்விருதா அநாயா அநாயஸ் அநாயஸ்த தனுஸ்வஸ்தோ ஹம்ச தத்ரைவ தஸ்திவான். அப்போ இந்த ஒரு 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 அப்படியே அனாயாசமா பண்ண ஹத்வாது கேசனம் கிருஷ்ணோ. ஆனா ரொம்ப அனாயாசம் அப்படியே ரொம்ப அனாயாசமா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா அந்த அவனை கொண்டுட்டார். அதோ கோஷ்யஸ்ச கோபஸ்ச ஹதே கேசினி விஸ்மிதாக துஷ்டுகு பொண்டரீகாட்சம் அனுராக மனோரமம். இது மாதிரி பண்ண உடனே அந்த கோபர்கள் இடையர்கள் எல்லாம் இடைச்சிகள் எல்லாம் கிருஷ்ணன் அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கறா. ரொம்ப இது பண்றாளா. இப்போ அந்த சந்தோஷமா அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. அதாஹந்த அந்தர்ஹிதோ விப்ர நாரதோ ஜலதே ஸ்திதா கேசினம் நிகதம் திருஷ்பா ஹர்ஷ நிர்பர மானசா. அப்போ அந்த அதாக அந்தர்ஹிதோ விப்ர நாரதோ ஜலதே. ஜலதம்னா மேகத்துக்கு பேர்.
மேகத்துல மறைஞ்சு நின்னுண்டு நாரதர் இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்க. கேசினம் நிகிதம் துஷ்டுவா ஹர்ஷா, அந்த கேசிய கொன்னத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சாது சாது ஜெகநாத லீலையைவ யதச்சுத நிகதோ அயம் துவயா கேசி கிளேஷதா திரிதிவௌகசாம். ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணனை பார்த்து, நல்ல காரியம் பண்ண கிருஷ்ணா, ரொம்ப அனாயாசமா இவனை கொண்டுட்டியே. இந்த இந்த திரிதிவௌகசாம், தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த காரியத்தை நீ ரொம்ப பண்ணிருக்க. யுத்தோத்சுகோ அகம் அத்தியர்த்தம் நரவாஜி மகாஹவம் அபூதபூர்வம் அந்யத்ர திரஷ்டும் சொர்க்காத் இஹாகதா. சொல்ற இந்த ஒரு 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 சொல்ற யுத்த உத்சுகா அகம் அத்தியர்த்தம் நரவாஜி மகா. நரவாஜி, நரர்னா மனிதனுக்கும் குதிரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்காக அகம் அத்தியர்த்தம் அபூதபூர்வம், இது ரொம்ப ரேர், அபூதமா, அந்யத்ர திரஷ்டும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இதை பார்க்கறதுக்காகவே நான் சொர்க்கத்திலேருந்து இங்க வந்தேன். கர்மன் கர்மாணி அத்ராவதாரே தே கிருதானி மதுசூதன யானி தயர் விஸ்மிதம் சேதா தேஷாம் ஏதேன மேகதம். நீ பண்ணக்கூடிய ஒரு ஒரு இந்த அவதாரத்துல பண்ணியிருக்கக்கூடிய இந்த இதையெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. துரங்கஸ்யாஸ்ய சக்ரோபி கிருஷ்ண தேவாஸ்ச பிப்யதி திருத கேசர ஜாலஸ்ய கேஷதோ அப்ராவலோகினா. இந்த குதிரையை பார்த்தா ஒரு ஒரு இவன் கர்ஜிக்கிறத பார்த்தா இந்திரன்லாம் கூட பயப்படுவான். அப்படி பயப்படக்கூடிய இவனை நீ அனாயசமா கொன்னுட்ட. யஸ்மாத் त्वयैव துஷ்டாத்மா ஹதா கேசி ஜனார்தன தஸ்மாத் கேசவ நாம்னா துவம் லோகே க்யாதோ பவிஷ்யதி. நீ இந்த கேசிங்கிற அசுரனை கொன்னத்தினாலேயே, கேசியை வதம் செய்த காரணத்தினாலே உனக்கு கேசவன்ற திருநாமம் உண்டாகட்டும். கேசிய வதம் பண்ணதுனா, கேசின்றதுக்கு பல அர்த்தங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, இந்த கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணினதுனால உனக்கு கேசவன் அப்படிங்கிறதுனாலையும் உன்னை எல்லாரும் சந்தோஷமாக பண்ணுவா. ஸ்வஸ்தியஸ்து தே கமிஷ்யாமி கம்ச யுத்தே அதுனா புனः பரஸ்வோகம் சமேஷ்யாமி त्वया கேசி நிஷூதன. சரி, ஸ்வஸ்தி, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இப்ப போயிட்டு வரேன். நீ மறுபடியும் கம்சனோட யுத்தம் பண்றச்சே நான் மறுபடியும் வரேன். நாளைக்கு நான் அந்த மதுரைக்கு பாக்குறேன் உனக்கு. அங்க உக்ரசேன சுதே கம்சே சானுகே வினிபாதிதே பாராவதர கர்த்தாத்வம் பிருத்திவ்யா பிருத்திவீதர. உக்ரசேனனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவனை ஒரு ஒரு கொல்றதுக்கும் அவனை சேர்ந்தவர்களையும் நீ அணுகே, அவனோட சேர்ந்தவர்களையும் நீ கொல்றத பார்த்து பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக நீ அவதாரம் பண்ணியிருக்க. தத்ர அநேக பிரகாராணி யுத்தானி பிருத்திவீக்ஷிதாம் திரஷ்டவியானி மயா யுஷ்மத் பிரீணிதானி உத்மத் பிரணீதானி ஜனார்தன. தத்ர அநேக பிரகாராணி, இங்க அந்த மல்யுத்தத்துல அநேகமான யுத்தங்கள்லாம் நடக்க போறது இந்த பூமியில. அதையெல்லாம் பார்க்கப்படணும், என்னால் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும். அந்த உன்னால் செய்யப்படக்கூடிய யுத்தத்தையும் நான் பார்க்கறதுக்காக வரேன். சோகம் யாஸ்யாமி கோவிந்த தேவ காரியம் மகத்கிருதம் துவயைவ விதிதம் சர்வம் ஸ்வஸ்திதேஸ்து விரஜாமியம். நீ நீ ரொம்ப காலம் இதையெல்லாம் இருந்து இந்த இருக்கணும், உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். இப்ப போயிட்டு வரேனா கிருஷ்ணா, அதனால சர்வம் முன்னால் ஸ்வஸ்திதேஸ்து. இப்ப போயிட்டு வரேன். நார்தேது கதே கிருஷ்ணா சக கோபை சபாஜிதா விவேஷ கோகுலம் கோபி நேத்திரபானைக பாஜனம். உடனே அவ கண்ணுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய இடையர்களுக்கும் அந்த இடைச்சிகளுக்கும் அந்த ஒரு விருந்தாக இருக்கக்கூடிய இந்த கண்ணன் அப்போ அவனை கொண்டுட்டு மறுபடியும் அந்த கோகுலத்துக்கு திரும்பி போய் அங்க போனார். நடுவுல இந்த கேசியனுடைய வதத்தை முடிக்கிறார். அதுக்கு அடுத்த அத்தியாயம் 17வது அத்தியாயம். அக்ரூரர் இப்போ பிருந்தாவனம் வரப்போறார். அவருடைய ஸ்தோத்திரம் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். அக்ரூருக்கு பகவானை பத்தின சிந்தனைகள்லாம் என்ன மாதிரி சிந்தனைகள் இருந்தது, பகவானை தான் எப்படியெல்லாம் நினைச்சுட்டு இருக்கார். ஏன்னா இவர் கிருஷ்ணனை பார்க்க மாட்டோமான்னு அவருக்கு மனசுல ஒரு ஏக்கம், தவிப்பு. ஏன்னா கம்சன் இடத்துல அவர் இருக்கார். இப்ப வந்த உடனேயே அவனை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதுலயே வராரு இப்போ கிருஷ்ணன்.
17வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிற ஸ்ரீ பராசரா அக்ரூரோபி வினிஷ்கிரமிய ஸ்யந்தனேனா ஆசுகாமினா கிருஷ்ண சந்தர்சனாகாங்ஷி பழையவ் நந்தகோகுலம். அவர் அவர் ரொம்ப வேகமா போகக்கூடிய ஒரு தேர்ல ஏறினார். கிருஷ்ணனை பார்க்கணுங்கிற ஒரு துறை, ஒரு ஆசை, கிருஷ்ண சந்தர்சன ஆகாங்ஷி, கிருஷ்ணனை பார்க்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம். அதனால அந்த கோகுலத்துக்கு வர சிந்தயாமாச ச அக்ரூரோ நாஸ்தி தன்யதரோ மயா யோ அகம் அம்சாவதீர்ணஸ்ய முகம் திரக்ஷாமி சக்ரிணஹா. இந்த சக்கரபாணி சக்ரிணஹா, இந்த சக்கராயுதத்தை கையிலே ஏந்திருக்கக்கூடிய அண்ணனுடைய திருமுகத்தை சேவிக்க போறேனே இப்போ, அவருக்கு அதிலேயே ஒரு சந்தோஷம். யோ அகம் அம்சாவதீர்ணஸ்ய, பகவானுடைய அம்சமாக அவதரித்திருக்கக்கூடிய சக்ரி, இந்த சக்கராயுதத்தை முகஸ்ரீமன் நாராயணன், அவனை நான் பார்க்க போறேன் இப்போ. என்னை விட பாக்கியசாலி யாரு இருக்க முடியும்? நாஸ்தி தன்யதரோ மயா, என்னை போல ஒரு ஒரு பாக்கியம் செய்தவன் யாரு இருக்க முடியும்? நேரே இப்ப சாட்சாத்தா பகவான் அவதார புருஷனை போய் சேவிக்க போறேனேன்னு சந்தோஷம். அத்யமே சபலம் ஜன்ம சுப்பிரபாதா அபவன் நிஷா யது நித்ரா அப்ஜபத்ராட்சம் விஷ்ணோஹோ திரக்ஷ்யாம்யஹம் முகம். அப்போ இந்த தாமரை கண்ணன் இல்லையா, விஷ்ணோஹோ திரக்ஷ்யாம்யஹம் அப்ஜபத்ராட்சம், தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவருடைய முகத்தை நான் இப்ப பார்க்க போறேன் இப்போ. அதனால என்னுடைய ஜன்மமே இப்போ சாபல்யத்தை அடைந்திருக்கிறது. சொல்ற அத்தியமே சபலம் ஜன்ம, என்னுடைய ஜன்மா எப்பேற்பட்ட ஒரு சாபல்யத்தை அடைந்திருக்கு. அதனால சுப்பிரபாதா அபவன் நிஷா, ராத்திரி போது நல்லா ரொம்ப சந்தோஷமா போச்சு. ராத்திரி போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா போகணும் அப்படின்னா, ஒரு படுத்துக்க போறச்சே நல்ல விஷயத்தை கேட்கணும், பகவானுடைய சிந்தனை இருக்கணும். அப்படி சிந்தனை இருந்தால்தான் அந்த ராத்திரி போது சுகமாக இருக்கும். அதனால்தான் நம்ம அந்த சொல்றோம், அபிகமனம் உபாதானம் இஞ்சை சுவாத்தியாயம் யோகம் அப்படின்னு சொல்றோம் போது, அந்த யோக திசையில நித்ரையில கூட பகவானை தான் தியானம் பண்ணணுங்கிறது நம்முடைய அனுஷ்டானத்துல சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தூங்கி அந்த உடனே சரி அப்படின்னு சொல்லணும், படுத்துக்க போறச்சே அந்த க்ஷீரசாகர தரங்க சீக்கர சார தாரகித சாரும் மாதவாயர் மாதவனை நினைச்சுக்கணும். அந்த இதுல உண்டு. அப்படி நினைச்சுட்டா ராத்திரி போது சுகமாக இருக்காது. அதனால அபவன் நித்ரா, ரொம்ப சுகமாக போயிடுத்தோ ராத்திரி போது. பாபம் ஹரதி எத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்ப நாமயம், அதாவது நினைச்சின்ற மாத்திரத்திலேயே சகல பாபங்களும் போறதாங்க. பாபம் ஹரதி எது பும்சாம் ஸ்மிருதம், அத நினைச்சுண்டாலேயே போறது. அதாவது அதை நினைச்சுட்டு உபாசனை பண்றவாளுக்கும் உண்டு. தத் புண்டரீக நயனம் விஷ்ணோஹோ திரக்ஷ்யாம்யகம், அந்த தாமரை கண்ணனை பார்க்க போறேன், அவனை நினைச்சாலே பாப்பம் போறதே, அப்பேற்பட்ட கண்ணனை நான் சேவிக்க போறேனே அப்படின்னே அவருக்கு சந்தோஷம். வினிர் ஜக்முஹு யதோ வேதா வேதாங்கான்யகிலானி ச திரக்ஷாமி தத் பரம் தாம தாம்னாம் பகவதோ முகம் திரக்ஷாமி, அந்த பகவானுடைய முகத்தை எல்லாம் பார்க்க போகிறேன். அதாவது எவனிடத்திலிருந்து வினிர்ஜக்முகு, அதாவது வெளிவந்ததோ, எவனுடைய முகத்திலிருந்து ஏதோ வேதாகா, வேதமோ வேதாங்கமோ மற்றுமுள்ள சகல சாஸ்திரங்களும் எவனிடத்திலிருந்து தோன்றியதோ, அதான் சொல்றோம் இல்லையா, யோக ஜானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மஜா வேதாத் சாஸ்திராணி விஜானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத்னு சொல்றோமே. அவனுடைய அந்த பகவானிடத்திலிருந்து உண்டான இருக்கக்கூடிய இந்த வேதாங்கங்கள், அப்படிப்பட்ட ஒரு முகம், பகவானுடைய முகத்தை தாம்னாம் தாமன், எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன், சகலத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய முகத்தை, பகவானுடைய முகத்தை தான் நான் சேவிக்க போறேன் இப்போ. யஜ்ஞேஷு யஜ்ஞ புருஷா புருஷை புருஷோத்தமா யுஜ்யதே யோ அகிலாஹா தாரஹா தம் திரக்ஷாமி ஜெகத்பதிம். அந்த ஒரு ஒரு சகல யாகங்களுக்கும் ஒரு ஒரு அந்த யாகங்களாலும் யஜ்ஞேஷு யஜ்ஞ புருஷா, யஜ்ஞ புருஷன்னு சொன்னா அந்த இதுக்குதான் சொல்றது, நாராயணன்னு தான் யஜ்ஞ புருஷன்னு சொல்றது.
புருஷைஹி புருஷோத்தமா, புருஷர்களுக்குள் புருஷமாக, அதாவது அந்த வேதத்தினால் எவன் ஒருவன் ஆராதிக்கப்படுகிறானோ அப்போ அவனாகவும் அந்த வேத புருஷனாக இருக்கக்கூடிய அந்த புருஷோத்தமனை இஜ்யத்தே, இஜ்யத்தே அந்த யாகத்தை செய்யப்படுகிறதோ, யோ அகிலாக அகில ஆதாரகா, இந்த மாதிரி சகலத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய தம் திரக்ஷாமி ஜெகத்பதிம், இந்த ஜகத்துக்கு பதியாக இருக்கக்கூடிய பகவானை நான் சேவிக்க போகிறேன். எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார். இப்போ இஷ்ட்வா எம் இந்திரோ யஜ்ஞானாம் சதேன அமரா அமரராஜதாம் அவாப தம் அனந்த ஆதிம் அகம் திரக்ஷாமி கேசவம், அந்த கேசவனை சேவிக்க போறேன். இந்த எந்த இந்திரனானவன், அதாவது சொல்றார் யஜ்ஞேஷு இது இஷ்ட்வா எம் இந்திரோ யஜ்ஞானம் சதேன, ஒரு இந்திரனுடைய பதவியை அடையணும்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும். சாஸ்திரம் சொல்றது, அதாவது 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா இந்திரனுடைய பதவியை அடையலாம், ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால எவன் எந்த இந்திரனானவன் இப்போ அமரராஜதாம், அமரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சதேன யஜ்ஞானாம் 100 யாகங்களால் அடைந்தானோ அப்படிப்பட்ட அவாப தம் அனந்த ஆதிம், முடிவும் ஆரம்பம் அற்றவனாக இருக்கக்கூடிய அந்த பகவானே திரக்ஷாமி கேசவம், ந பிரம்மா ந இந்திர ருத்ரா அஸ்வி வஸ்வாதி வசு ஆதித்ய மருத்கணாக எஸ்ய ஸ்வரூபம் ஜானந்தி பிரத்யக்ஷம் யாதி மே ஹரிஹி, எந்த ஒரு ரூபத்தை பிரம்மா, இந்திரன், ருத்ரன், அஸ்வினி தேவைகள், வசுக்கள், ஆதித்யர்கள், மருத்துக்கள், இவர் யாரும் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறிய முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு பகவானுடைய ரூபத்தை நான் இப்பொழுது பார்க்க போகிறேனே, அவருக்கு ஒரு சந்தோஷம். சர்வாத்மா சர்வவித் சர்வஹா சர்வபூதேஷு அவஸ்திதா யோஹி அச்சிந்தியோ அவ்யயா வியாபி சவக்ஷதி மயா சஹா, சர்வாத்மா எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாகவும் அனைத்தும் அறிந்தவராகவும், சர்வபூதேஷு எல்லாவற்றையும் உடலாக கொண்டவரும், யோகி அச்சிந்தியா எவராலும் எல்லாத்துக்குள்ளேயும் இவன் இருக்கான், எல்லாம் இவனுடைய சரீரமாக இருக்கு, அப்படி இருந்தும் இவனுடைய சொரூபத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவனும், அவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவன். அதான் அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயணஸ்துதான்னு சொல்லக்கூடியது. அவர் என்னோட பேச போறா இருப்போம், என்னோட அவரோட பேச போற எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கேன் நான். பக்ஷதி மயா சஹா மத்ஸ்ய கூர்ம வராக அஸ்வ சிம்ம ரூபாதிபிஹி ஸ்திதம் சகார ஜகதோ யோ அஜஹா சோ அத்ய மாம் ஆலபிஷ்யதி. இந்த பலவிதமான அவதாரங்களை செய்தவர், மத்ஸ்ய கூர்ம வராக அஸ்வ, ஒரு ஹைகிரிவனாகவும் சிம்மமாகவும், ஸ்திதம் சகார ஜகதோ யோ அஜஹா, அந்த மாதிரி ஜகதா யோ அஜஹா, அப்படி இருந்து பிறப்பற்றவனாக இருக்கக்கூடிய அவன் என்னோட மாம் ஆலபிஷ்யதி, என்னோட இப்போ பேச போறாரு. இப்போ இந்த மாதிரி இத்தனை ரூபத்தை எல்லாம் வச்சுன்னு காப்பாத்திருக்காரே லோகத்தை, என்னோட பேச போறாரு அவர். சாம்பிரதம் ச ஜெகத் சுவாமி காரியம் ஆத்மஹிருதி ஸ்திதம் கர்த்தும் மனுஷ்யதாம் பிராப்தா ஸ்வேச்சா தேக திருதவ்யயா. இப்போ ஒரு 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 நம்முடைய எண்ணத்துக்காக சாம்பிரதம்னா அதுனா இப்பொழுது ஜெகத் சுவாமி காரியம் ஆத்மஹிருதி ஸ்திதம், அதாவது மனசுல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ சகார ஜகதா லோகத்துக்கு ஐயோ அஜஹா சோ அத்யா, அது கர்த்தும் மனுஷ்யதாம் பிராப்தா, மனுஷ ரூபத்துல அடைந்து செய்வதற்காக வந்திருக்கிறாரோ, ஸ்வே இச்சா தேக இருக்கு, ஸ்வ இச்சா தன்னுடைய சங்கல்ப பிரகாரம் மனித ரூபத்தை எடுத்துட்டு இங்க வந்திருக்காரு. இப்போ அவர் என்னோட இப்ப பேச போறாரு. இப்போ யோ அனந்தகா பிருத்திவீம் தத்தே சேகரஸ்திதி சம்ஸ்திதாம் சோ அவதீர்ணோ ஜகத்யர்த்தே மாம் அக்ரூரே இது பக்ஷ்யதி. யோ அனந்தகா பிருத்திவி, அதாவது எந்த பகவான்
அனந்தன் அப்படிங்கிற திருநாமத்தோட கூட ஒரு ஒரு இந்த சகல லோகத்தையும் தாங்குகிறாரோன்னு அர்த்தம் இருக்கு. சேகர ஸ்தித சம்ஸ்தான், தன்னுடைய தலையில சிரஸ்ல தாங்கின்னு இருக்காரோ. சோ அவதீர்ணா ஜெகத்யர்த்தே, அவன் இப்போ லோகத்துல அவதாரம் பண்ணியிருக்கான். என்ன அக்ரூரான்னு என்னை கூட்டி என் பேரை சொல்லி வேற கூப்பிட போறானே. பித்ரு புத்திர சுஹൃத் பிராத்ரு மாத்ரு பந்து மயீம் இமாம் என் மாயாம் நாளம் உத்தர்த்தும் ஜகதா தஸ்மை நமோ நமஹா. இப்போ மாதா பிதா யுவதயா அப்படி எல்லாம் இருக்கும் இல்லையோ. இந்த இந்த ஒரு 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 இந்த மாதிரி பல ரூபமாக இருக்கக்கூடிய மயீம் இமாம் என் மாயாம் நாளம், இப்படிப்பட்ட ஒருவனுடைய மாயை ந உத்தர்த்தும் அலம், தாண்டுவதற்கு முடியாதோ அப்படிப்பட்ட பகவான் ஜகது தஸ்மை நமோ, என்ன கூட இப்ப பேச போறானே இப்போ. அதாவது இந்த மாதிரி பகவானுடைய மாயைகளை எல்லாம் நம்மளால தாண்ட முடியாது. அந்த மாயைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கு. அதாவது மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம்னு சொல்ற மாதிரி, மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தேன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் பகவானுடைய மாயை. அப்படிப்பட்ட மாயையை தாண்ட முடியாத உடைய அந்த பகவான், அவன் இப்ப என்னை பார்த்து பேச போறானே, அவனுக்கு நான் முதல்ல இப்படி எனக்கு ஒரு அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கானே, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், அவனை முதல்ல சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர வந்துட்டு, தரதி அவித்யாம் விததாம் ஹிருதி எஸ்மின் நிவேசினே நிவேசிதே யோகமாயாம் அமேயாய தஸ்மை வித்யாத்மனே நமஹா. அதாவது அதான் மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி, தரதி அவித்யாம், அவித்யாம் தரதி. சைவ சொல்ற வியாக்கியானத்துல எழுதச்சே, சைவ பகவத் ஸ்வரூப திரோதாயகத்வாத் அந்யதா ஞான ஜனகத்வாச்ச அவித்யா இத்யுச்சதே. மாமேவ ஏ, இந்த மமமாயா துரத்தியா, பகவானே சொல்றாருங்க, மமமாயா துரத்தியா, அத என்னுடைய மாயை கடப்பதற்கு முடியாதது. தரதி அவித்யாம், இந்த மாயை தரதி தாண்டுகிறான். விததாம் ஹிருதி எஸ்மின் நிவேசித்து, எவன மனசுல தியானம் பண்ணினா அந்த ஒரு ஒரு இந்த பகவானுடைய மாயை ஒரு கடக்கிறானோ, யோகமாயாம் அமேயாய தஸ்மை, அப்படிப்பட்ட அந்த பகவானை நான் சேவிக்கிறேன். அப்புறம் யஜ்வபிஹி யஜ்ஞ புருஷா வாசுதேவஸ்ச சாத்வதைஹி வேதாந்த வேதிபிஹி விஷ்ணு புரோச்யதே யோ நதோஸ்மி தம். யஜ்வபிஹி யாகம் செய்பவர்களால், யஜ்ஞ புருஷா யஜ்ஞ புருஷன் என்றும் வாசுதேவன் என்றும், சாத்வதைஹி அதாவது சாத்வதர்கள் சாத்வதர்களால் குறிப்பிடப்படுகிறாரோ. அதாவது சாத்வதைஹி சாத்வதைஹி சாத்வதைஹின்னா வியாக்கியானத்துல எழுதுறச்சே எங்களாழ்வான் எழுதுறார். அதாவது பகவத் சாஸ்திர நிஷ்டைஹின்னு அர்த்தம். அதாவது பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அறிந்தவர்களால் சொல்ற. அதாவது யாகம் செய்பவர்களால் யஜ்ஞ புருஷனாகவும், வாசுதேவன் என்று சாத்வதர்கள் அதாவது பாஞ்சராத்திர நிஷ்டர்கள் அவர்களாலும், வேதாந்த வேதிவிகி விஷ்ணு வேதாந்தத்தை அறிந்தவர்களால் விஷ்ணு என்றும் எவர் குறிப்பிடப்படுகிறாரோ அப்படிப்பட்ட அந்த புருஷனை நான் சேவிக்கிறேன். நதோஸ்மி தம், அவனை நான் சேவிக்கிறேன், அப்படிப்பட்ட பகவானை நான் சேவிக்கிறேன் சொல்ல. யதா தத்ர ஜகத் தாம்னி தாதரி ஏதத் பிரதிஷ்டிதம் சதசத்தேன சத்தியேன மயி அசௌ யாது சௌமியதாம். அதாவது இந்த அப்படிப்பட்ட பகவான் என்னிடத்தில் பிரசன்னமாக ஆகட்டும். பகவான் தன்னிடத்துல ரொம்ப ஒரு பிரசன்னமாக இருக்கணும்னா இந்த இதுல இது பண்ணிக்கிறாரு. அதாவது ஒரு ஒரு மயி யாது மயி சௌமியதாம் யாது, என்னிடத்துல பிரசன்னமாக சதசத்தேன சத்தியேன மயி யதாயத்ர ஜெகத் தாம்னி தாத்தரி ஏதத்
எந்த பிரபஞ்சமானது எவரிடத்தில் நிலை பெற்று இருக்கிறதோ அந்த பகவான் என்னிடத்தில் பிரசன்னமாக ஆகட்டும். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே புருஷா தம் அஜம் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே, எவனை நினைத்த மாத்திரத்தில் சகல க்ஷேமங்களையும் அடைகிறானோ அந்த அப்படிப்பட்ட இந்த புருஷா, அந்த பிறப்பற்ற அந்த புருஷனான அந்த கிருஷ்ணனை அந்த நித்தியம் பிரஜாமி, நித்தியம் சரணம் அடைகிறேன், சரணமாக பற்றுவேன். ஹரிம் ஸ்ரீ பராசரா. இது அக்ரூரர் மனசனால தியானம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம். கண்ணனை பார்க்கணும், கண்ணனை சேவிக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு 17 ஸ்லோகங்கள். இந்த 17 ஸ்லோகங்கள்ங்கிறது அக்ரூர பகவான தியானம் பண்றது. கண்ணனா இப்படி பார்க்க போறேனே, பெருமாளை சேவிக்க போறேனே, பெருமாள் இப்படிப்பட்டவனா இருக்கானே அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். இது அக்ரூரர் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம். பின்னாடியும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போறார். இது இவருடைய தியானத்துல வரக்கூடிய. இதுல ஸ்ரீ பராசரஹா இத்தம் சஞ்சிந்தயான்னு விஷ்ணம் பக்தி நம்ராத்ம மானசா அக்ரூரோ கோகுலம் பிராப்தா கிஞ்சித் சூரியே விராஜதி. இந்த மாதிரி நினைச்சுட்டே ஒரு ரொம்ப பகவானத்துல தியானத்தை இத்தம் சஞ்சிந்தையன்னு விஷ்ணு, சதா சர்வ காலமும் பகவானையே நினைத்து கொண்டு அங்க பக்தி பாவத்தினால ரொம்ப வணங்கின மனதை உடையவராக கொஞ்சம் கோகுலத்துக்கு வந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வந்துட்டா இருப்போம். ச ததர்ஷ ததா கிருஷ்ணம் ஆதா ஆதோஹனே கவாம் வத்சம் மத்தியகதம் புல்ல நீலோத்பல தளச்சவிம் அப்படி சொல்லிட்டு வந்த உடனே ஒரு 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 அப்ப கிருஷ்ணன் எங்க இருக்க போறான்? மாடு கறக்கிற இடத்துல இருக்கான். சததர்ஷ ததா கிருஷ்ணம். அவர் அந்த இடத்துல போய் கிருஷ்ணனை பார்க்கிற. ஆதோ தோஹனே கவாம். தோஹனம்னா கறக்கிறதுக்கு பேர். தோஹனம்னா சம்ஸ்கிருதத்துல மில்கிங்னு அர்த்தம். அது தோஹனே கவாம், மாடு கறக்கக்கூடிய கொட்டாயில வத்ச மத்தியகதம், கண்ணுக்குட்டிக்கு நடுவுல கிருஷ்ணனை பார்க்கிற. புல்ல நீலோத்பல தளச்சவிம், நல்லா பளிச்சுன்னு சிரிச்சுன்னு நல்ல தாமரை கண்ணனாக ஒரு நீலோத்பலம், இந்த தாமரை மலரை ஒத்த கண்ணனை பார்க்கிற. பிரபுல்ல பத்ம பத்ராட்சம் ஸ்ரீவத்சாங்கித பக்ஷசம் பிரலம்ப பாகும் ஆயாம துங்கோரஸ்தல துங்கம் உன்னசம். அந்த கண்ணனை பார்க்கறச்சே அவருக்கு சொல்ல அந்த ஒரு ஒரு கண்ணோ தாமரையை போல இருக்கு. மார்பு அகன்று விரிந்த மார்பு, ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மருவோடு கூடினது, நன்ற ஒரு திரண்ட தோள்கள், அந்த ஒரு கை நாகிய ஒரு சிசில்டு நோஸ்ன்னு சொல்றமே அந்த மாதிரி இதையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த திருவடி தாமரைகள். அதான் சொல்றார். பிரலம்ப பாகும் ஆயாம பிரலம்ப பாகும், நீண்ட அப்பெரியவாய கண்கள்னு சொல்றாரோ ஆழ்வார். அதே மாதிரி உத்துங்க உரஸ்தலம், நிமிர்ந்த மார்போட இருக்கக்கூடிய ச விலாச ஸ்மித தாரம் விப்ராணம் முகபங்கஜம் துங்க ரக்த நகம் பத்யாம் தரண்யாம் சுப்பிரதிஷ்டிதம். சிவந்த அந்த தாமரை போன்ற திருப்படிகள் இதெல்லாம் பூமியில ஸ்திரமா நின்றிருக்கிறத பார்த்தா பிப்ராணம் வாசசி பீதே வன்ய புஷ்ப விபூஷிதம் சேந்து நீலாச்சலாபம் தம் சிதாம்போஜ அவதம்சகம். அப்போ அந்த ஒரு இந்த பீதாம்பரம் அதை போட்டுருக்கார். அந்த மாலை அந்த ஒரு ஒரு இந்த திருமுடியில அந்த தோகையில ஒரு சேகச்சுன்னு இருக்கார். அந்த ஒரு அந்த முதல்ல நல்ல கருப்பா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை முதல்ல சிதா அம்போஜ பதம்சகம் ஹம்ச குந்த இந்து தவளம் நீலாம்பரதரம் திஜ தஸ்யானு பலபத்ரம் ச ததர்ஷ யதுநந்தனம். பக்கத்திலேயே பலராமனையும் பார்க்கற இருக்கும். அங்கே உறந்த இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கத்துல ஒரு பெரிய பர்வதம் மாதிரி அவரும் பலராமனும் இருக்கா இருப்போம். பிராம்சு முத்தங்க பாஹ்வம்சம் விகாசி முகபங்கஜம் மேகமாலா பரிவிருத்தம் கைலாசாத்ரிம் இவாபரம். பெரிய கைலாச பர்வதம் மாதிரி அங்க அப்படியே இவரும் இருக்க. மேகா ஆலாப பரிவிருத்தம் அப்படியே வெண்மையாக இருக்கக்கூடிய அவரும் நீண்ட கைகள் திரண்ட தோள்களோட அங்க இருக்க. தௌ திருஷ்டுவா
விகசத் வக்ர சரோஜ சஹா மகாமதி புலகாஞ்சித சர்வாங்கஹா ததோ அக்ரூரோ அபவன் முனே. அவன் ரெண்டு பேரையும் பார்த்தாரோ இல்லையோ, அது ரொம்ப அப்படியே ரோமாஞ்சம், ஒரு பெரிய புல்லரிச்சு போயிடுத்து உடம்பே. விட்டு மகாமதி முகம் மலர்ந்து போச்சு. ரெண்டு பேரையும் பார்த்தார். ததேதத் பரமம் தாமா ததேதத் பரமம் பதம் பகவத் வாசுதேவாம்சோ த்விதா யோ அயம் வியவஸ்திதா. அதுதான் சாட்சாத் பரமபதமாக இருந்தது. இதோ இதுதான் இந்த ஒரு பரமபதமாக இருக்கக்கூடியது. இவர்தான் அடையப்பட வேண்டியவர். ததேதத் பரமம் தாம பரமம் பதம் பகவத் வாசுதேவ அம்சா த்விதா. பகவான் வாசுதேவனுடைய அம்சமே இரண்டா ரூபமாக இங்க இருக்கு. சாபல்யம் அக்ஷ்ணோஹோ யுகம் ஏதத் அத்திர திருஷ்டே ஜெகத்தாதரி யாதமுச்சைஹி அபி அங்கமேதத் பகவத் பிரசாதாத் தத் அங்கசங்கே பலவன் மம சியாத். அவர் பார்த்தாரோ இல்லையோ, இந்த இவரை பார்த்ததுனாலேயே என்னுடைய கண்களும் தான் பிறந்த பயன். சாபல்யம் அக்ஷ்ணோஹோ, கண்களுக்கு கண்கள் அது உண்டான பலனை அடைந்தன. யுகம் ஏததத்திர திருஷ்டே, ரெண்டு பேரையும் பார்த்ததுல ஜெகத்தாதரி யாதமுச்சை, லோகத்தை இருக்கக்கூடிய இந்த ஒரு இவர் தானே இருப்போம் பகவான், அதனால இருக்கார். அபி அங்கமேதத் பகவத் பிரசாதா அங்க சங்கே பலவன் மமஸ்யார். பெருமாள் என்ன கூட்டு இப்படி என்ன கூட்டு கையால தொட்டு ஆலிங்கிரம் பண்ணிப்பாரா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜென்ம சாபல்யமாகுமா. அபி ஏஷ பிருஷ்டே மம ஹஸ்தபத்மம் கரிஷ்யதி ஸ்ரீமத் அனந்தமூர்த்தி யஸ்யா அங்குலி ஸ்பர்ஷ ஹதா அகிலாகிர் அவாப்பியதே சித்தி அபாஸ்ததோஷா. இந்த பெருமாள் இந்த ஒரு அவனுடைய ஸ்பர்ஷம் பட்டாலேயே, பெருமாளுடைய கைகள் பட்டத்தினாலேயே சகல பாபங்களும் போயிடுறதோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுடைய கைகள் என் மேல படுமா இப்போ. எஸ்யா அங்குலி ஸ்பர்ஷஹதா அகிலைஹிதா அகைஹி, என்னுடைய சகல பாபங்களும் நீங்க பிரமோ அவாப்பியதே சித்தி, எனக்கு அந்த பயன் கிடைக்குமா, எனக்கு அந்த மாதிரி ஒரு புண்ணியம் ஏற்படுமா அப்படின்னு அவர் ஏங்கரா இருக்கும். ஏனா அக்னி வித்யுத் ரவி ரஷ்மி மாலா கரா அலம் அத்யுக்ரம் அபேத சக்கரம் சக்கரம் கனதா தைத்தியபதேர் ஹிருதானி தைத்தியாங்கானாம் நயனாஞ்சனானி. அதாவது ஒரு ஒரு இந்த பகவானுடைய சக்கரம் இருக்கோ இல்லையோ, அந்த சக்கரமானது ஒரு ஒரு எல்லா, ஏன்னா அக்னினா நெருப்பு, வித்யுத் மின்னல், ரவினா சூரியன், இவைகளுடைய கிரணங்கள் மாலாகர அலம். பகவானுடைய சுதர்சன சக்கரத்தினுடைய அந்த இதுக்கு முன்னாடி சக்கரம் பலம், அபேத சக்கரம் இது கிரியா மத்தத்தி, அந்த ஒளிகள்லாம் மங்கி போயிடுமோன்னு அர்த்தம். அது சக்கரம் கனதா தைத்தியபதேர் ஹிருதானி, இந்த எந்த ஒரு சக்கரமானது தைத்தியாங்கனானாம் நயனாஞ்சனானி, இந்த ஒரு ஒரு இந்த ஒரு அந்த பகவானுடைய இந்த சக்கரமானது அசுரர்களையெல்லாம் அழிக்குமோ. எத்திர அம்பு விநியஸ்ய பலிர் மனோஜான் அவாப போகான் வசுதா தலஸ்தா ததா அமரத்துவம் திருஜாதிபத்துவம் மன்வந்திரம் பூர்ணம் அபேத சத்ரு. அதாவது சொல்ற எந்த ஒரு ஒரு சொல்ல எத்திர அம்பு விநியஸ்ய, பெருமாள் அந்த வாமனாவதாரம் பண்ற போது எவனுடைய ஒரு ஒரு எத்திர பலிர் மனோஜான் அவாப போகான் வசுதாதலஸ்தா, பெருமாள் எவனுடைய திருக்கையில பலி சக்கரவர்த்தி நான் தானம் பண்றேன்னு ஜலம் விட்டானோ அதை சொல்றாரு. இப்போ அதாவது எத்திர அம்புன்னா ஜலத்துக்கு பேரு, விநியஸ்ய பலி பலியானவன், மனோஜான் அவாபா சகல மனோரதங்களையெல்லாம் அடைந்தானோ, போகான் வசுதாதலகா, அதாவது சகல பாதாள லோகத்துல சகல போகங்களையும் அடைந்தானாம் பலி சக்கரவர்த்தி. ததா அமரத்துவம் திரிஜாதிபத்துவம் மன்வந்திரம் பூர்ணம் அபேத சத்ரு, அவன் ஒரு 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 மன்வந்தரத்துல
எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தையும் அடைந்தானோ அப்படிப்பட்ட அபி ஏஷமாம் கம்ச பரிகிரகேண தோஷாஸ்பதி பூதம் அதோஷ துஷ்டம் கர்த்தா அவமான உபகதம் திகஸ்து தஜ்ஜன்ம எத் சாது பகிஷ்கிருதஸ்ய. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அடைந்தான். சத்ருவா இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி ஒரு தன்மையை அடைந்தானே. நான் போறச்சே இவன் கம்சனுடைய ஆளு, கம்சன் அனுப்பிச்சு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன தோஷத்தோட பார்த்து என்ன திக்காரணம் பண்ணிடுவானோ, வா வேண்டாம் என்ன பார்க்க வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிடுவானோன்னு பயம். ஒரு சத்ருவுக்கே பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி நானும் சத்ருக்கிட்ட இருந்து தானே வந்திருக்கேன். இப்போ அவர் பலி சக்கரவர்த்தி அவன்கிட்ட அப்படி கொடுத்தான். அவன் இவருக்கு தானம் பண்ணி போகத்தை அடைஞ்சுட்டான். அவன் சத்ருவாக இருந்த போதிலும் அந்த ஒரு தன்மையே அடைந்தான். அதே மாதிரி நானும் இப்ப சத்ருக்கிட்ட இருந்து தானே வந்திருக்கேன். இப்போ என்ன இந்த மாதிரி பெருமாள் நானும் சத்ருக்கிட்ட இருந்து எனக்கும் அனுகிரகம் பண்ண மாட்டாரான்னு ஒரு ஏக்கம் அவருக்கு. அதனால அவமானோ அபகதம், ஏன்னா அவமானம் திகஸ்து வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிடுவாரோ தன் ஜென்ம அப்படி சொல்லிவிட்டான்னா என்னுடைய ஜென்மமே வீணா போயிடுமே. இந்த மாதிரி ஜென்மம் வேணுமா? எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிப்பட்ட ஜென்மா. அதனால ஞானாத்மகஸ்யா அமல சத்வராசேஹே அபேத தோஷஸ்ய சதாஸ்புடஸ்ய கிம்பா ஜகதி அத்திர சமஸ்த பும்சாம் அஜ்ஞாதம் அஸ்யாஸ்தி ஹிருதி ஸ்திதஸ்ய. அதோ கிம்பா ஜகதி அத்திர, இந்த மாதிரி ஞானாத்மகஸ்ய அமல சத்வராசேஹே அபேத தோஷஸ்ய சதாஸ்புடஸ்ய, அதாவது ஞான ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் ஞானாத்மகஸ்ய அமல சப்தராசேகே தோஷமில்லாதவும் ஒரே அப்படியே சத்வகுணமாக இருக்கக்கூடிய சதாஸ்புடஸ்ய எப்பொழுதுமே பிரகாசிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த பகவான் கிம்பா ஜகதி அத்திர சமஸ்த பும்சாம் அஜ்ஞாதம் அஸ்யாஸ்தி ஹிருதிஸ்திய. அப்போ இந்த ஒரு ஒரு எப்போ இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அவனுக்கு தெரியாதது என்ன இருக்கு? கிம்பா ஜகதி அத்திர சமஸ்த பும்சாம் அஜ்ஞாதம் அஸ்யாஸ்தி, அதாவது எல்லாரும் நினைக்கக்கூடியதெல்லாம் அவனுக்கு தெரியாது இருக்குமா என்ன? தஸ்மாத் அகம் பக்தி வினம்ரச்சேதா விரஜாமி சர்வேஸ்வரம் ஈஸ்வராணாம் அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய ஹி அநாதி மத்தியாந்தம் அஜஸ்ய விஷ்ணு. அதனால நான் ஒரு ஒரு இந்த பெருமாளையே அந்த ஒரு நம்ரபாவத்தோட வணக்கத்தோடு கூட இல்ல பக்தி வினம்ர சேதா, பக்தியோட கூட வணங்கின மனதோடு கூடினவனாக பெருமாளை போய் சேவிப்போம் இப்போ. அதனால அப்படி போறதுனால சர்வேஸ்வரம் ஈஸ்வரானாம் அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய, புருஷோத்தமனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பகவானே அநாதி மத்தியாந்த விஷ்ணு பக்தி பாவத்தோட போறேன். அவன் என்ன நான் சத்ருக்கிட்டேந்து வந்தா கூட என் மனசு அவருக்கு தெரியும். அதாவது பெருமாள் இடத்துல போய் பக்தி பண்ற போது நமக்கு நம்முடைய ஸ்திதி என்ன, அதனாலதான் நாம மனசுல என்ன நினைக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். அந்த பாவம் முக்கியம். பெருமாளை நம்ம போய் சேவிக்கிற போது நம்முடைய பாவம் முக்கியம். அடிக்கடி ஒரு ஒரு பழமொழி சொல்லுவா, அதாவது காட் ஜட்ஜஸ் அ மேன் நாட் பை ஹிஸ் ஆக்ஷன்ஸ் பட் பை ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். பெருமாள் நம்மளை எப்படி எடை போடுறார்? ஏன்னா அவன் சர்வஜன், அவனுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவனுக்கு நம்முடைய மனசு தெரியும். அக்குரர் நினைக்கிறாரோ இல்லையோ, அதாவது ஞானாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அவனுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நாம இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே நினைச்சிருந்தா கூட அதுக்காக பண்ண போறானா பரவாயில்ல. ஆனா நாம எப்படி அவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த பக்தி பாவம் அந்த வினயத்தோட இருக்கணும். தான் ஒரு நைச்சான சந்தானத்தோட இருக்கிற போது பெருமாள்கிட்ட போனா பெருமாள் நிச்சயம் ஏத்துப்பார். அக்ரூருக்கு அந்த பயம் மனசுல ஒரு தாபமும் இருக்கு, பெருமாள்கிட்ட போய் சேரணும்ட்டு அந்த அந்த எண்ணத்தோட போறார். அதுக்கு மேல இந்த 18வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் மகரிஷி. ஸ்ரீ பராசரஹா சிந்தயன் இதி கோவிந்தம் உபகம்ய ச யாதவஹ அக்ரூரோ அஸ்மீதி சரணோ நநாம சிரசா ஹரே. அதாவது
அதுல இதுக்கு முன்னாடி இந்த எங்களாழ்வான் எழுதுறார், பகவான் சர்வஜத்வான் மாம் நிராகசம் ஞாத்வா ஸ்வீகரிஷ்யதி இது ஆக. அதாவது சர்வஜத்வாத், பகவான் சர்வஜனாக இருக்கிறதுனால நிராகசாம், தோஷமற்ற என்னை புரிந்து கொண்டு என்னை ஸ்வீகரிப்பார் அப்படிங்கிறதுக்கு ஞானாத்ம. அதுக்காக எழுதுறார், ஜீவசிய ஞானாத்மகத்வேபி ரஜஸ்தமோ மூல ராகாதி தோஷ திரோஹித ஸ்வரூபத்வாது ததோ பகவந்தம் வியாவர்த்தயதி. அது ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் இருக்கு, அதனால அமலகான்னு போற சதா ஸ்புடஸ்ய அதிரோஹித ஸ்வரூப், எப்பொழுதுமே பிரகாசிக்கக்கூடிய ஸ்வரூபத்தை உடையவன் எங்களாழ்வான் வியாக்கியானங்கள் ரசமானது. அதுக்கு மேல இந்த மாதிரி நினைச்சுட்டு அவர் என்ன பண்ற, சிந்தையன் நிதி கோவிந்தம் உபகம்ய ச யாதவா, பெருமாள்கிட்ட போய் சேவிக்கிற. சேவிச்சுட்டு அக்ரூரோஸ்மி, அடியேன் தாசன் அக்ரூரன் அப்படின்னு திருவழியில போய் சேவிக்கிற. சரணோ நநாம சிரசா ஹரே சோ அபி ஏனம் துவஜவஜ்ராப்ஜ கிருத சின்னேன பாணினா சம்ஸ்பிருஷ்யா ஆக்ருஷ்ய ச பிரீத்யா சுகாடம் பரிஷஸ்வஜே. அப்படியே பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அந்த அக்ரூரரை ஆலிங்கனம். சோ அபி, அவரோ ஏனம் இந்த அக்ரூரரை துவஜ வஜ்ர அப்ஜ கிருத சின்னேன பாணினா, பெருமாளுடைய திருக்கைகள்ல இந்த அடையாளங்கள்லாம் இருக்கு. கொடி, அதாவது வஜ்ரம், அப்புறம் இந்த கிருத சின்னேன துவஜா வஜ்ர அப்ஜம் வஜ்ராயுதம், இதெல்லாம் உத்தம புருஷனுக்கு லட்சணங்கள். இந்த அடையாளங்கள்லாம் திருவடிகள்லேயும் திருக்கைகள்லேயும் இருக்கும். சம்ஸ்பிருஷா, அவரை தொட்டு பிரீத்யா சுகாடம், அப்படியே ரொம்ப சுகாடம் ரொம்ப இறுக்கி அழைச்சிண்டாரான். இப்போ பெருமாளை பண்ணிண்டாரு. கிருத சம்பந்தனோ தேன யதாவத் பலகேசவோ ததா பிரவிஷ்டோ சம்பிருஷ்டோ தம் ஆதாய ஆத்ம மந்திரம். இவா முதல்ல கிருஷ்ண இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஒரு இவரை அழைச்சிட்டு தம்முடைய கிரகத்துக்கு தங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போற பெருமாள். இவர் வந்து ஏழார் எங்க ஆத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்கொட்டையெல்லாம் பார்த்தாரு. இப்போ பார்த்த உடனே அவரை போய் அழைச்சிட்டு கிருத்த சம்பந்தம் பரஸ்பரம் சேவிச்சென்ற உடனே யதாவத் பலகேசவோ ததா பிரவிஷ்டோ தம் ஆதாய ஆத்ம மந்திரம் சகதாபியாம் ததா அக்ரூரஹ கிருத சம்பந்தனாதிகா முக்த போஜ்யா யதான்யாயம் ஆச்சக்ஷே ததஸ்தயோ. இந்த மாதிரி ஒரு அங்க யோகக்ஷேமங்களை எல்லாம் விசாரிக்கிற. தாபியாம் ததா கிருத சம்பந்தனாதிகா, கிருத சம்பந்தனாதிகா சுசத்கிருதா, அவரால் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்து வந்த உடனே அந்த மதுரையில இருக்கக்கூடிய அந்த லோகக்ஷேமங்களா விஜயம். யதா நிர்பர்சிதா தேன கம்சேனா ஆனக துந்துவிஹி யதாச்ச தேவகி தேவி தானவேன துராத்மனா உக்ரசேனே யதா கம்சஸ்ய துராத்மா ச வர்த்ததே யம் சைவ அர்த்தம் சமுத்திஷ்ய கம்சேன து விசர்ஜிதா. இப்போ அந்த எல்லாத்தையும் பூர்த்தியா சொல்ற. மதுரையில அவர் வந்து தேவகியும் கம்சனையும் அவ என்னென்ன ஹிம்சப்படுத்தினது, அந்த உக்ரசேனன் கூட சண்டை போட்டுண்டு அவரோட தப்பா நடத்தினது, ஒரு என்ன தன்னை எதுக்காக இங்க கோகுலத்துக்கு அனுப்பினார் மொத்தத்தையும் சொல்றாரு. இப்போ யதா நிர்பர்சிதா தேன கம்சேன ஆனக துந்துபி யதாச்ச தேவகி தேவி தானவேன உக்ரசேனே யதா கம்சஸ்ய துராத்மாச்ச வர்த்ததே எம் சைவார்த்தம் சமுதிஷ்ய கம்சேனது விவர்ஜிதா. எல்லாத்தையும் அப்படியே சொல்றாரு அவர். தத் சர்வம் விஸ்தராத் ஸ்ருத்வா பகவான் தேவகீசுதா உவாச்ச அகிலமபி ஏத ஞாதம் தானபதே மயா. உடனே சுவாமி எனக்கு எல்லாம் தெரியும், புரிஞ்சு போச்சு. ஏன் தத் சர்வம் விஸ்தராத் ஸ்ருத்வா, எல்லாத்தையும் கேட்டுட்டு உவாச்ச அகிலமபி ஏத ஞாதம், எல்லாம் தெரிஞ்சதுதான் சுவாமி. தானபதே மயா சொல்லிட்டு சொல்ற. கரிஷே தன் மகாபாக எதற்ற ஔபயிகம் மதம் விசிந்தியம் ந அந்யதை தத்தே வித்தி கம்சம் ஹதம் மயா. உடனே சொல்ற, சுவாமி எனக்கு எது இந்த இடத்துல சரியா இருக்கோ அதை நான் கட்டாயம் பண்ணுவேன். நீங்க
வச்சுக்கலாம். யூ கேன் ரெஸ்ட் அஷ்யூர்ட், கம்சனை வதம் பண்ணினதாகவே வச்சுக்கலாம். விசிந்தம் வித்தி கம்சம் ஹதம் மயா, கம்சனை கொன்னதாகவே வச்சுக்கோங்க. அகம் ராமஸ்ச மதுராம் ஸ்வோ யாஸ்யாவஹா சகத்வயா கோப விருத்தாச்ச யாஸ்யந்தி ஹி ஆதாய உபாயனம் பகு. நாங்க எல்லாருமே, நீங்க கவலையே பட வேண்டாம், நாளைக்கு நானும் பலராமனும் அங்க வரும், எங்களோட கூட இந்த கோபர்களும் எல்லாரும் அங்க வருவா. அவன் கேட்டா மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான். அந்த நீங்க பால் வெண்ணெய் தயிர்லாம் கேட்டிருக்காள் இல்லையோ, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவா. அகம் ராமச்ச மதுராம் ஷோ யாஸ்யாவஹா சகாத்வயா கோபவிருத்தாச்ச யாஸ்யந்தீஹி ஆதாய உபாயனம் பகு. நிஷா இயம் நீயதாம் வீர ந சிந்தாம் கர்த்துமர்ஹசி. ராத்திராபியந்தரே கம்சம் நிகனிஷ்யாமி சா அனுகம். சுவாமி, ரொம்ப ராத்திரி போதா எடுத்து, ராத்திரி நீங்க இங்கேயே எங்களுடைய அதிதியாக தங்கலாம். இங்க வந்து நீங்க ராத்திரி இப்போ எங்க கூடயே தங்கிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல ரொம்ப நாழியா கிளம்ப முடியாது. நீயதாம் ந சிந்தாம், ரொம்ப யோஜனை பண்ண வேண்டாம். திரிராத்திராபியந்தரே, 3 நாள் 3 ராத்திரி கழிஞ்சு நான் கம்சனை கண்டிப்பா வதம் பண்றேன். நிகரிஷாமி சானுகம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதோட கேட்கிறார். பராகரஹா சமாதிஷ்யதோ கோபான் அக்ரூரோபி ச கேசவஹா சுஷ்பாப பலபத்ரஸ்ச நந்த கோபகிருஹே ததா. அன்னைக்கு ராத்திரி போது இவா அழைச்சிட்டு போய் அங்க தங்குறார். முக்கியமா தூங்கிட்டு மறுநாளைக்கு அழைச்சிட்டு போறார். இதுக்கப்புறம் இந்த கோபிகைகளுடைய விலாபம், கண்ணன் கோகுலத்தை விட்டுட்டு மதுரைக்கு போன உடனே அந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள்லாம் கதறா, எவ்வளோ அக்ரூரெல்லாம் வெய்யறா. இந்த மாதிரி எல்லாம் வந்து அழைச்சும் போய் எங்களுடைய இதெல்லாம் போயிட்டு தேனெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ண போறா. நொடுது அக்ரூரை அழைச்சிட்டு போறச்சே அவருக்கு ஆச்சரியமான அனுபவங்கள்லாம் ஏற்படுறது. இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா இன்னைக்கு கேட்கலாம். இது மேல அந்த இது அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். பாக்கியம் பாக்கியம். பாவதாளுக்கு ஏதாவது சம்சயம் இருந்தா மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் சுவாமி, இன்னி பாடத்துல இல்ல அடியன். ஆனா இப்போ அந்த அத்வைத மடத்துல இப்போ ஒரு புது யதி வந்திருக்காரு இல்லையா அடியன், அதனால இப்போ இந்த குழந்தைகள் நம்ம சம்பிரதாயத்துல குழந்தைகள் நிறைய இப்ப இந்த கொஸ்டின் கேட்கறது, அது கரெக்டா ஆன்சர் சுவாமி கிட்டன்னு கேட்டுக்கலான்னு. எதனால அவ வந்து பிரம்மச்சரியத்துல இருந்து நேரா சன்னியாச ஆசிரமத்துக்கு வரா, நம்ம இதுல கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்து வர்றது. அப்கோர்ஸ் நமக்கு அந்த கர்ம அனுஷ்டானம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னா, அவரு பிரம்மச்சரியத்துல இருக்கிறதுல அத்தனையும் விட்டுட்டு ஒரு சன்னியாச ஆசிரமம் எடுத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ். சோ இட் மேக்ஸ் மோர் சென்ஸ்ங்கிறது குழந்தைகளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அதாவது they look at it at a logical angle. நீங்க சன்னியாச ஆசிரமங்கிறது அவள்லாம் ஒரு விருத்தா ஸ்டேஜ்ல வரும்போது தானே எடுத்துக்கிறா. அப்போ வந்து they have nothing to க்ஷமையினுடைய அபச்சாரத்துக்கு இல்லை, இதெல்லாம் குழந்தை மைண்ட்ல இருக்கிறத just putting it forward அடியன் தெரிஞ்சுக்க வேண்டும். அதாவது சந்நியாசத்துல பல வகைகள் உண்டு. குட்டீச்சக பகூதகோ ஹம்சஹா பரமஹம்சச்ச யோயா பశ్చాத் ச உத்தமஹா அப்படின்னு மனுஸ்மிருதி. குட்டீச்சகன், பகூதகன், ஹம்சாள், பரமஹம்சாள், அப்புறம் பரமஹம்ச பரிவிராஜகாள் அப்படின்னு பல வகையாக சந்நியாசத்துல உண்டு. இதுல இந்த கொட்டாங்குச்சி சன்னியாசின்னு சொல்லுவா. இந்த சந்நியாசம் அப்படிங்கிறது என்னன்னா வைராக்கியத்தினால வரணும். சந்நியாசம் அப்படிங்கிறது வைராக்கியத்தினால வரணும். அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்திக்கணும். சந்நியாசியாக போயிட்டா இந்த முக்கியமா 3 சம்பந்தம் கூடாது. லோக சம்பந்தம் கூடாது, புத்திர சம்பந்தம் கூடாது, வித்தம் பண சம்பந்தம்ங்கிறதும் கூடாது. So a sannyasin should stay away from these 3 factors: world, family and money. இது ரொம்ப முக்கியம். இதுதான் சந்நியாசத்துக்கு பேர். தவிர சில சந்நியாசங்களுக்கெல்லாம் வரப்போது
அந்த சிஷ்ய சம்பந்தம் அப்படிங்கிறது உண்டு. இப்போ குரு சிஷ்ய பாவம் அப்படின்றது உண்டு. குரு சிஷ்ய பாவம் அப்படின்னு சொல்றச்சே குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படணும்னா அது எப்படி ஏற்படுறது? குரு சிஷ்ய பாவ சம்பந்தம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுறது அப்படின்னா அது பல வகைகள்ல உண்டு. ஒண்ணு, அந்த உபதேசம் மூலமாக வரணும். குரு சிஷ்யனை சிஷ்யன் குருவை ஆசிரியிச்சு அவர்கிட்ட காலக்ஷேபமோ இல்ல மந்திரோபதேசமோ இல்ல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி குரு சிஷ்ய பாவம் யாருக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்துல வரைமுறைகள்லாம் உண்டு. இதுல சாதாரணமா இந்த சொன்ன போல 4 வகையாக இருக்கக்கூடிய சன்னியாசிகள்லாம் ஹம்சாள் பரமஹம்சாள் அப்படின்னு உண்டு. இந்த பரமஹம்சாளா இருக்கக்கூடியவாள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, இவா இந்த லோகத்துல எல்லாத்தையும் விட்டுறதுங்கிறது பொதுவாக இருந்தாலும் இந்த கர்மானுஷ்டானத்தையும் விட்டுடுவான். அந்த கர்மானுஷ்டானம் விட்டதுக்கு அடையாளமாகத்தான் இந்த யஜ்ஞோபவீதத்தை எல்லாம் கழட்டி போட்டுருவான். யஜ்ஞோபவீதம்ங்கிறது எதுக்கா அடையாளம்னு கேட்டா, நாம ஒரு அடையாளத்தை கொண்டு கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும். இந்த கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கக்கூடியவாள் இந்த மாதிரி விட்டுருவா. அவ தலைய முண்டனம் பண்ணிப்பா. தலையில சிகை இருக்காது, முண்டனம் பண்ணிப்பா. ஏக தண்டத்தை உடையவர்கள், ஒரே தண்டத்தை உடையவர்கள். இதுக்கெல்லாம் தான் ஹம்சாள்னு பேர். இப்போ அந்த காஞ்சி மடத்திலேயோ ஸ்ருங்கேரி மடத்திலேயோ இல்ல இன்னும் பல சன்னியாசிகள் இப்ப மாத்வாள் எல்லாம் கூட என்ன பண்ணுவான்னா, அவன் அந்த யஜ்ஞோபவீதத்தை எல்லாம் விட்டுடுவான். அந்த ஒரு ஏகதண்டிகளாக இருப்பான். இன்னும் சாஸ்திரம் என்ன சொல்றது, அவளுக்கும் அவளை சிஷ்ய அபிவிருத்திங்கிறத பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. சாஸ்திர பிரகாரம் இப்போ சிஷ்ய அபிவிருத்தி பண்ணக்கூடாது. சிஷ்ய அபிவிருத்தின்னு நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற மாதிரி சமாசிரம் பஞ்சசம்ஸ்காரம் பண்றோம். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி அவன் சிஷ்யனா ஏத்துண்டு அவனுக்கு மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணி அவன் சிஷ்யனா எடுத்துட்டு மேல மேல விருத்தியாரு. இதான் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய சம்பிரதாயம். பகவத்தா பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததின்னு நமக்கு வரக்கூடிய. இப்போ அவளுக்கு அது பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு மந்திரோபதேசம் பண்றதுக்கோ கர்மானுஷ்டானம் பண்றதுக்கோ அந்த வைராக்கியம், அதாவது லோகத்துல இருந்து ஒதுங்கி இருந்துட்டு சதா சர்வகாலம் பிரம்ம தியானத்துல இருந்து அப்படியே பண்ணக்கூடியவா. அவளையெல்லாம் நம்ம போய் சேவிக்க கூடாதுன்னு சொல்றது சாஸ்திரம். அதாவது சிகை இல்லாமல் யஜ்ஞோபவீதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசிய பார்த்தா நாம அப்படியே போய் ஸ்நானம் பண்ணிட்டு தான் அடுத்த வேளையை சாப்பிடணும்னு சொல்றது சாஸ்திரம். சச்சேல ஸ்நானம் பண்ணணும்னு சொல்றது. இது ஒரு வகையான சந்நியாசம். இதனாலதான் நமக்கு வரைச்சே என்ன சொல்றான்னு கேட்டா, பரமஹம்ச பரிவிராஜகாள் நம்ம சொல்லச்சே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு சொல்லி பரமஹம்ச பரிவிராஜகாள்னு சொல்றோம். இந்த பரிவிராஜக சன்னியாசிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, சுவாமி தேசிக நித்திராஜ சப்தத்தில எடுத்து சொல்ற உபவீதிரம் ஊர்துவ புன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்ட ஹஸ்தம் எல்லாம் சொல்லி சிகையா சேகரணம் பதிம் மெதீனாம் எல்லாம் சொல்றாங்க. அப்போ இவாள்லாம் என்னன்னா, சிகை உண்டு, திருதண்டம் உண்டு, யஜ்ஞோபவீதம் உண்டு. இவாள்லாம் தொடர்ந்து ஒரு விதமான கர்மானுஷ்டானங்கள் பண்ணக்கூடியவர்கள். இவர்கள்தான் இந்த மந்திரோபதேசத்தை பண்றதுக்கோ சிஷ்ய அபிவிருத்தி பண்றதுக்கோ யோக்கியத்தையை உடையவர்கள்னு அர்த்தம். அதனாலதான் இவாகிட்ட நாம சம்ஸ்காரங்கள்லாம் இந்த பஞ்ச சம்ஸ்காரங்களோ வரண்யாசாதி சம்ஸ்காரங்கள் இதையெல்லாம் பண்றதுனால சிஷ்ய குரு பாவம்ங்கிறது நமக்கு வரும். இவாதான் அதை ஏத்துக்கணும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இதெல்லாம் நமக்கும் கிரகஸ்தந்தா வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்தே நேர சாட்சாத்தாகவே அவர் சன்னியாச ஆசிரமத்துக்கு வந்தவர். நமக்கு இந்த ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது உண்டு. அதாவது எப்போ நமக்கு வைராக்கியம்ங்கிறது இருக்கோ அப்போ சன்னியாசம் எடுத்துக்கணும். அப்போ இது இல்லாம கூடாது. இப்போ நமக்கு வைராக்கியம்னு இருக்கு, இந்த ரொம்ப பால்யமாக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணா இந்த மனசு சப்பலங்கள் சஞ்சலப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் இந்த விருத்தாளா இருக்கக்கூடியவாள்லாம் அதெல்லாம் அந்த பண்ணி நம்ம சம்பிரதாயத்துல வச்சுட்டு இருக்கோம். அவள்லாம் பண்றோங்கிறது நம்முடைய ஐதிஹ்யம்.
இது மாத்வ சம்பிரதாயத்துல அநேகமா கிரகஸ்தாதான் வருவா. அவளுக்கும் இந்த நியமம் கிடையாது. பிரம்மச்சாரியா இருக்கிறவா கூட வரா. ரெண்டு விதமும் உண்டு, நமக்கும் உண்டு. ஆனா ரொம்ப ரொம்ப ரேரா வச்சுட்டு இருக்கோம். அவ ரெண்டு விதமா இப்போ இதுவா வச்சுட்டு இருக்கா. போடக்கூடாதுன்றது கிடையாது. அதனால சன்னியாசிகள்ல பல வகைகள். இதெல்லாம் நமக்கு பரமஹம்ச பரிவிராஜகா இருக்கக்கூடியவள்லாம் இன்னும் கொஞ்சம் சுப்பீரியர் கேடர்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் பாஷ்யக்காரர்களுக்கு யதி ராஜஹா யதி பதிஹி யதிராட், யதிகளுக்குள்ள ராஜாவாக இருக்கக்கூடியவர் சிரேஷ்டர்னு அர்த்தம். இந்த வித்தியாசங்கள்னால அது உண்டு, எப்படியும் வரலாம். ஆனா அந்த இது இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக விருத்தாளாகவே வச்சுட்டு வரோம்னு சொல்றோம். அதுதான் விஷயம். ஆச்சரியமான எக்ஸ்பிளனேஷன் அடையன். இன்னும் ஒரே ஒண்ணு இதுல ஆட் பண்ணி கேக்குறேன் அடையன். இது சாஸ்திரத்துல சொல்லி இருக்குன்னு சுவாமி சாதிச்சதுனால கேக்குறேன். இதுக்கு சாஸ்திர பிரமாணம் எங்கேருந்து வருது அடையன்? யதி தர்மங்கள்னு தனியா உண்டு. யதி தர்மங்கள்னு ஸ்மிருதிகள்லேயும் இந்த சாஸ்திரங்கள் யதிகளுக்கு உண்டான தர்மங்கள்லாம் தனியாவே இது பண்ணியிருக்காங்க. யதி தர்ம சமுச்சயம்னு எல்லாம் புஸ்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு யதி தர்மங்கள்னு நிறைய உண்டு. அதுதான் பிரமாணங்கள். அந்த யதி தர்மம் தான் இப்போ அத்வைத சம்பிரதாயத்துல இருக்கிறவாளுக்கும் அதுதான். அந்த யதி தர்மத்துக்கு எல்லாருக்கும் உண்டு. யாராருக்கு என்னென்ன மாதிரி யதிகளுக்கு என்னென்ன மாதிரி நியமங்கள்ன்றதெல்லாம் உண்டு. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் அது. இந்த திரிதண்டி ஏகதண்டின்னு சொல்றது தத்துவத்தை சொல்றது இல்லையா? அதாவது நம்மளது 3 தத்துவம், அவாழ்றது ஏக தத்துவம். இப்ப இவாளுக்கு துவைத்தத்துக்கு ஏகதண்டியா திரிதண்டியாவா? உண்டு. அந்த இதுவும் உண்டு, தத்துவத்தை உண்டு. அது மந்திரம் வேற, தண்டத்தை ஸ்வீகரிக்கக்கூடிய மந்திரம் வேற. ஓ, இந்த தத்துவத்தை சொல்லல, அது நம்ம கொடுக்குற அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன். அது உண்டு, அதுக்கு ஒரு மந்திரம் வேற. அவளுக்கு துவைத்திகளுக்கும் இப்ப ஏகதண்டம் தான் இல்லையா? ஆமா. ஓ, சரி சரி சரி. அது அடியனுக்கு அது தெரியாது. நான் அவளுக்கு வேற தத்துவம் 3 தத்துவங்களும் அவளுக்கும் இருக்கு அப்படிங்கறதுனால அதனால அந்த மாதிரி தத்துவத்தை நம்மளா கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன் அது. ஓ, சரி சரி சரி. அடியன் அது ஆக்சுவலா அது இருக்கு. தன்யவாதம். மெயினா வைராக்கியம் வரணும் சன்னியாசத்துக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆமா ஆமா. எதுக்குன்னா பிரம்மச்சாரிய ஸ்வீகரிச்சாலும் சில மதங்கள்ல இது அப்புறம் கிரகஸ்த ஆகி போயிருக்காவா, அவ அதெல்லாம் அடக்கணுமே. ஆமா, அதாவது நடந்த விஷயம். அதுக்கே அந்த மெச்சூரிட்டி வரணும். அதாவது மனசுல அந்த வைராகியம், இது கீதையில சாதிக்கிற விஷயம்தான். இது கீதையில இந்த 2வது அத்தியாயத்துல வரைச்சே ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷான்னு ஸ்தித பிரஜனா எப்படி இருக்கான்றது. அதுல வைராக்கியத்துக்கு 4 நிலை, யதமான, விதிரேக, அப்புறம் ஏகேந்திரிய, வசீகார, சஞ்ஞா, வைராக்கியம் எல்லாம் அந்த யோக நிலைகள் எல்லாம் சொல்றது. அது வைராக்கியம் முக்கியமாக இருக்கணும். அந்த வைராக்கியம் சின்ன வயசு இப்போ தெரியுதே எல்லாம் இருக்கலாம். அது ரிஸ்க் தான், அவ இண்டிவிஜுவல் மேல் டிபெண்ட் ஆகுது, அவ்வளவுதான். அது எத்தனையோ பேர் இதெல்லாம் சரித்திரங்கள்லாம் வரும், அப்படி பண்ணக்கூடாது. கீதையிலேயும் அர்ஜுனன் கேட்கறான், சன்னியாசம்னா என்ன, தியாகம்னா என்னன்றதெல்லாம் 18வது அத்தியாயத்துல ஆரம்பத்துல வரைச்சு சன்னியாசஸ்து மகாபாகோன்னு எல்லாம் சொல்லி சன்னியாசம்னா என்னங்கிறதெல்லாம் பெருமாளுக்கு லட்சணம் சொல்றார். சன்னியாசம்னா இட் இஸ் நாட் பை மியர் ட்ரெஸ். காவி உடுத்தினா சன்னியாசின்றது மாத்திரம் கிடையாது. அந்த மனசால சன்னியாசம் வருதுன்றது அது வேற, மனசுல வரணும், அவ்வளவுதான். அது எத்தனை பேருக்கு வரும்ன்றதெல்லாம் தெரியாது. அது மாதிரி இருந்திருக்கா வைராக்கியசாலிகளெல்லாம், யதிகள்லாம் இருந்திருக்கா. எல்லா மதத்திலையும் அந்த மாதிரி இருந்திருக்கா. எல்லா ஒருத்தர் மாத்திரம் இல்ல, எல்லா சம்பிரதாயத்திலயுமே நல்ல உண்மையா யதிகள்லாம் இருந்திருக்கா. அத முடியாது. ஏன்னா வைராக்கியம்ங்கிறது மனசை பொறுத்த விஷயம். அந்த மனசை பொறுத்த விஷயம், மனசுல அந்த வைராக்கியம் இருந்தா உண்மையான சன்னியாசம். இப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளே எத்தனையோ பேர் வைராக்கியசாலிகளா இருக்கா. அவள்லாம் உண்மையான சன்னியாசிகள் தான். ரொம்ப ரொம்ப டிட்டாச்சா இருக்கிறவா. என்ன ட்ரெஸ் காவியா இருக்காதே தவிர மனசனால வைராக்கியத்துல இருக்கும், அவளும் உண்மையான சன்னியாசிகள் தான். அதனால சுவாமி தேசிகன் இருந்தாரு, வைராக்கிய பஞ்சகமே எழுதுறாரு. அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தனி, அதுதான் உண்மையான சன்னியாசம். ஆனா இந்த கலியுகத்துல சன்னியாசம் தேவையே இல்லைன்னு தானே சொல்றா. விட அதோட நியமங்கள் ரொம்ப ஜாஸ்தி, அந்த ரொம்ப கஷ்டம் முடியாது.
சரி வேற யாருக்கும் எதுவும் கொஸ்டின் இல்ல இன்னொரு கேள்வி கேட்கலாம் அடியன் கேளுங்க. அப்படின்னு இது வந்து இப்போ ஸ்ரீகளுக்கு காலையில இப்போ நமக்கு எங்களுக்கு இருக்கிற அனுஷ்டானத்துல இருந்து ஒரு கேள்வி அடியன் ஒரு ஆர்டர் எந்த ஆர்டர்ல சேவிக்கிறது அப்படிங்கறது இப்போ நமக்கு தனியன்களை சேவிச்சுட்டு அப்புறம் ஜபம் பண்ணுறதா அப்புறம் ஸ்தோத்திர பாடத்துக்குன்னு தனியா டைம் வச்சுக்கணுமா இல்ல எல்லாம் அது என்ன ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்டர் இந்த கிரமத்துல சேவிக்கணும் அப்படின்னு இருக்கா அடியன் இல்லைன்னா பிளெக்சிபிலிட்டி பேஸ்ட் ஆன் அது பிளெக்சிபிலிட்டி தான். முதல்ல தனியன் சொல்லிடணும், ஆச்சாரிய சம்பந்தம் ஆச்சாரியன் தனியன் சொல்லிடணும். தனியன் சொல்லிட்டு பெருமாள் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவகாசத்தை பொறுத்து ஸ்தோத்திரமோ முன்னையா ஏதோ முன்ன பின்னா வச்சுக்கலாம். அது வந்து அதுல பிளெக்சிபிலிட்டி உண்டு. அடியே நாங்கள புருஷாளுக்கு இப்போ சந்தியாவந்தனம் ஆன உடனே தனியன் சொல்லிடணும் ஆச்சாரிய தனியன். முதல்ல நெத்திட்டு தனியன் சொன்னதுக்கு அப்புறம் தான் சந்தியாவந்தனமே. ஓ அப்படியா? முதல்ல ஆச்சாரியன் தனியன் அப்புறம் சந்தியாவந்தனம். ஆமாம். சரி சரி. இப்ப ஆச்சாரிய தனியன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பெருமாள் தனியன்ல இருந்து கமபியாதிகதம்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா இல்ல எஸ்யாபாவத்துல இருந்து அடியன் எப்படி வெறும்னா நம்ம ஆச்சாரியன் முதல்ல ஆச்சாரியன் தனியன் சொல்லிட்டு அப்புறம் ஆரோகண கிரமமோ அவரோகண கிரமமோ எப்படி சௌகரியமா சேவிச்சுக்கலாம். சந்தியாவனம் பிற்பாடு தக்ஷணம் ஜப்பம் பண்ணணுமே. அதெல்லாம் கிரமம். முதல்ல ஆச்சாரிய சம்பந்தத்தை தான் எடுத்துக்கணும். சரி சரி. ரொம்ப தன்யவாத், தேங்க்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட்.